ஹலோ மக்களே, எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சிஹெச்எஸ்எல் 2024 இந்த வருஷத்துக்கானது. அதாவது அந்த லோவர் டிவிஷனல் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதுலேயே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேயே கிரேட் ஏ இந்த மாதிரியான போஸ்டிங்கெலாம் சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. எஸ்எஸ்சிலேருந்து 12th குவாலிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் செய்ய போகிறாங்க. 2/4/2024 அன்றைக்கி எஸ்எஸ்சி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் ஷார்ட்டாக ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அப்படின்னாக்கா இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வரைக்கும் வரல, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்துடும். வந்தவுடனே அதோட டீட்டெயில் பற்றி பார்த்துருவோம். ஆல்ரெடி அந்த சிஹெச்எஸ்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த லோவர் டிவிஷனல் கிளர்க் அதோட சேலரி லெவல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 4 லெவல் 2 சேலரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 27,000 30,000 அந்த மாதிரியான சேலரி டேக் ஹோமுக்கு வரும். ஒரு நல்ல சேலரி தான். ஆனால் போன தடவை வேகன்சி பார்த்திங்கன்னா ஒரு 1600 வேகன்சி தான் கொடுத்தாங்க. ரொம்ப கம்மி. போன வருஷம் ஒரு 7000 8000 வேகன்சி கிட்ட வருஷம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 6000 5000 வேகன்சியாவது இந்த தடவை எதிர்பார்க்கப்படுது. எலெக்ஷன் வேறு சொல்லிட்டாங்கன்றனால வேகன்சி கொஞ்சம் நல்லாவே வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இதற்கான ஏஜ் லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசு வரைக்கும் ஜென்ரல் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னாக்கா 32 வயசு வரைக்கும், எம்பிசி பிசி அதாவது ஓபிசி கேண்டிடேட்னாக்கா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. இதில் ஒரு ஹைலைட்டான மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷத்துலேருந்து தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 12th தான். அந்த 12th அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேயே கிரேட் ஏல அந்த சில போஸ்டிங்க்கு மட்டும் 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் அதாவது மேக்ஸ் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கோம்பாங்க. மற்ற போஸ்டிங் எல்டிசி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எந்த 12th ஓகே. நீங்கள் காமர்ஸ் குரூப் அந்த மாதிரி படிச்சிருந்தாலும் ஓகே தான். 2 வகையான எக்ஸாம் வைப்பாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பாக போன வருஷத்துலேருந்து தான் மாற்றுறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருந்தது. நீங்கள் கட்டுரையாக அந்த லெட்டர் ரைட்டிங் அந்த பேராகிராஃப்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், எஸ்ஏ ரைட்டிங்லாம். ஆனால் இந்த தடவைலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி அப்ஜெக்டிவ் டைப், சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் சிபிடி எக்ஸாமாக தான் வைப்பாங்க. தமிழில் எக்ஸாம் எழுதலாம். Tier 1 Tier 2 எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்லேயே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் எனி லாங்குவேஜ் ஆப்டட் பை கேண்டிடேட் இன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. எல்லா லாங்குவேஜுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17 லாங்குவேஜ் கிட்ட கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் தமிழ்லேயே 2 எக்ஸாமே எழுதலாம். Tier 2க்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. Tier 2க்குமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ், ஹிந்தி, எனி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம். இந்த தடவை ஒரு நல்ல வேகன்சியே வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே இந்த தடவை என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஈவினிங் வீடியோ போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெலகிராம் குரூப் மூலிமா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அந்த கிளாஸஸ்லேயே மேக்ஸ் ரீசனிங்கான ஃபுல் வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதாவது 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி இம்பார்ட்டண்டான ஒன்லைனராக மேக் பண்ணியிருக்கோம். எல்லாமே பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் ஒரு 27 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 24 தேர்வுகள் கூடவே 3 ரிவிஷன் டெஸ்ட், கம்ப்ளீட்டான ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட அட்மின் அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இண்டிவிஜுவலாகவும் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் மட்டும் பிடிஎஃபாகவே வாங்கிக்கலாம். ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் இருக்காது. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் தேவையோ அதை மட்டும் கூட தனியாக வாங்கிக்கலாம். ஒவ்வொரு மெட்டீரியலோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் நம்மளோட மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரியாதவங்க இந்த பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சாம்பிள் மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சாம்பிள் மெட்டீரியல் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவே எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அமௌண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த 8903302290 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கே பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கனாக்கா கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, மெட்டீரியல் பிடிஎஃப் வேணுனாலும் சரி நம்மளோட அட்மின் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.